அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரெசிப்பியில் ஒரு சுவையான சிக்கன் கிளியர் சூப் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒன்றா எதை ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பாத்திரத்தை அடுப்பில் வைக்கிறோம். சூடான ஊற்றி கொஞ்சோண்டு பட்டர் போட்டுறோம். அந்த பட்டரில் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணியிருந்தீங்களா, அந்த ஸ்ப்ரிங் ஆனியனை வந்து அதில் போட்டுறோம். அது நல்லா வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகா இந்த பேஸ்ட்டை வந்து போடுறேன். பச்சை மிளகா வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த தகுந்தாப்பில் போட்டுக்கோங்க. ஏன்னா பச்சை மிளகாவும் நமக்கு பெப்பர் தூளும் தான் இதுக்கு காரத்துக்கு போடுறோம் அதில். ஸோ இது நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம வந்து சிக்கனை வந்து அதோட ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கன் கூடவே கொஞ்சோண்டு உப்பையும் தூவி விட்டுட்டு நல்லா ஒரு பிரட்டிக்கணும். இப்போ வந்து இது கூட சீரகத்தூளையும் இந்த பெப்பர் பவுடரையும் போட்டுட்டு நல்லா ஒரு பிரட்டி விடணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 minutes வந்து நல்லா வேக விடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இது கூட வந்து நமக்கு சூப் எந்த அளவு தண்ணியாக வேணுமோ அந்த அளவு தண்ணி வந்து உங்களுக்கு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, காரம் இதெல்லாம் பார்த்துட்டு அது கூட என்ன பண்ணுறோன்னா கொஞ்சோண்டு புதினா இலையை வந்து வாசனைக்காக நம்ம வந்து கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 minutes நம்ம வந்து இதை வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. ஆனால் இப்போ முழுசாக இருக்கும் சிக்கன் இல்லையா, அதனால் அதை நம்ம சிக்கனை மட்டும் தனியாக எடுத்துட்டு அதை நல்லா கையில் உதுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது கூட ஒரு முட்டை வந்து நல்லா அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டையும் வந்து நம்ம நல்லா கொதிக்கிற அந்த தண்ணியில் வந்து ஆட் பண்ணிடணும். உடனே கலக்கக்கூடாது. அப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த சூட்லேயே வந்து எக் அப்படியே தனித்தனியாக வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சூட்லேயே வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து இந்த சூப் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல, கொஞ்சம் நமக்கு திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு கார்ன் ஸ்டார்ச் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ கெட்டியமாக வேணுமோ அந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியமாக கரைச்சி இது கூட ஊற்றிட்டோன்னா ஒரு 2 minutes வெந்து வந்ததுன்னா சூப்பரான சுவையான சிக்கன் கிளியர் சூப் வந்து ரெடி. நீங்களும் இந்த சூப்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.